போட்டி நம்பர் 20 களம் 8ல ஆர்சிபி மும்பை வந்து வாங்கடையில் இன்னைக்கு மோத இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டியாகவே இருக்கும். பூம்ரா வேற உள்ள வந்திருக்காரு. விராட் கோலிக்கு இன்ஜுரி, திலக் வர்மாக்கு இன்ஜுரி, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாக்கு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி பல இன்ஜுரின்னு சொல்றாங்க. இன்னைக்கு யார் யார் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் யார் இன்னைக்கு ஜெயிக்க போறா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க சியாம். வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் வந்து மும்பை வாங்கடையில் மேட்ச் நடக்க இருக்குது. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா பூம்ரா வந்து திரும்பவும் வந்து வந்திருக்காரு. பொலாடு தூக்கி விளையாண்டதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதனால் நெட்லையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரை மேபி வந்து இம்பேக்ட் பிளேயராக கூட எடுக்கலாம். அதாவது கொஞ்சம் ஒரு ஓவராக ஃபீல்டு பண்ண வைக்காமல் பார்த்தீங்கன்னா வந்தோடனே எதுக்குப்பா ஃபுல்லாக ஆட வச்சுட்டு கொஞ்சம் 4 ஓவர் மட்டும் போடணும் அப்படின்னு கூட எதுவும் பிளான் பண்ணா, அவர் உள்ள வராரு அப்படின்னா யார் வெளியில போவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்க எல்லாருக்குமே இருக்கும். அப்சல்யூட்லி பாத்தீங்கன்னா அஸ்வினி குமாரை தான் வந்து அவங்க உட்கார வைப்பாங்க. வேற சாய்ஸே கிடையாது. வில் ஜாக்ஸை உட்கார வைக்கலாம் அப்படின்ற கேள்விகளும் போயிட்டு இருக்கு. ஏன்னா வில் ஜாக்ஸ் உட்கார வச்சாங்கன்னா மூணாவது வந்து அந்த ஒன் டவுன் வந்து யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. பல பிரச்சனைகள் இருக்கு. அதாவது பிளேயிங் லெவன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. 2 அணிகளுக்கு இடையுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்சிபி நிறைய ட்விஸ்டட் இருக்கு. நம்ம மும்பையை ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். பிளேயிங் லெவனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக ரோஹித் சர்மா தான் பண்ணுவார். ரோஹித் சர்மா அண்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் ரியான் ரிக்கில்டன் 2 பேருமே பவர் பிளேயில் ரன்னர் சூப்பராகவே தேத்துறாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு மிரட்டலாகவே இருக்கும். ஒன் டவுன் வந்து வில் ஜாக்ஸை இறக்குவாங்க. அப்புறமேட்டு திலக், அப்புறமேட்டு ஸ்கை, இவங்க 2 பேருமே மிடில் ஆர்டர் வந்து சூப்பராகவே பண்ணுறாங்க. எல்லா டீமுக்கும் வந்து ஒரு சில குறைகள் இருந்தாலும் மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சென்னையெல்லாம் சொல்லவே தெரியல. சிக்ஸர் தூபேன்னு சொல்லிட்டு வந்தோடனே கிளம்பிடுறாரு. ஆனால் இவங்க சூப்பராகவே 2 பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. க்ரூசியல் ரன் தான் 2 பேருமே தேத்திட்டு இருக்காங்க. போன மேட்ச் தான் திலக் வந்து இன்ஜுரி அப்படின்றனால சரியாக போல. ஆனால் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக சூப்பராகவே தேத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். அதுக்கப்புறம் ஹிட்டராக பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா. அவருக்கு வந்து பேட்டில் வந்து மாட்டலை அப்படின்னா கொஞ்சம் திணறிக்கிட்டு இருப்பாரு. மாட்டிருச்சு அப்படின்னா சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது, சுத்துன்னு சுத்திடுவாரு. அதனால அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாட்னர் வந்து டீசெண்டாகவே ஆடுறாரு. ஓவராலாக பார்க்கும்போது பேட்டிங் வந்து ஓரளவு டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. அப்படியே பவுலிங் எடுத்தோம் அப்படின்னா 10க்கு பவர் பிளேயில் வந்து பூம்ரா விக்கெட் எடுத்துருவாரு. இங்கிட்டு ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தீபக் சஹர். இவங்க 3 பேருமே ஐபிஎல்ல வந்து டெத்லையும் சரி பவர் பிளேலையும் சரி சூப்பராக போகக்கூடிய ஆட்கள். இவங்க 3 பேருமே ஒரே டீமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லலாம். அந்த பிச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே கை கொடுக்கும். ஸ்விங்குன்னு வரும். அதனால வந்து ஸ்பின்னருக்கு அங்கே அதிகமாக வேலையே இருக்காது. அதனால 2 டீமுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலரை தான் நம்பி போவாங்க. ஸ்பின்னர்லாம் கொண்டு போனால் அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. கிரவுண்டு வேற பார்த்தீங்கன்னா சின்ன கிரவுண்டு. 150க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடித்தாலே ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 200 230 அடித்தா கூட பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சேஸ் பண்ணிடலாம். அது ஒரு சேசிங் பிச்சு. அதனால வந்து ஸ்பின்னர் வந்து விக்னேஷ் புத்தூரை தவிர பார்த்தீங்கன்னா மற்ற ஆட்களுக்கு வந்து இவங்க போக மாட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும் இருக்கட்டும், ஃபாஸ்ட் பவுலரே இருக்கட்டும். ஏன்னா நம்ம சாட்னர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்பின் போடுறாரு. அதே மாதிரியே ரமன்தீர் இருக்காரு, இல்லை வில் ஜாக்ஸும் வேற போடுவார். அதனால ஸ்பின்னுக்கு வந்து குறைகளே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக பார்த்தீங்கன்னா மும்பையோட டீம் இருக்கு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து வேற லெவலில் ஜெயிச்சாங்க. கொல்கத்தாவில் போய் அவங்கள அடிச்சாங்க. சென்னைக்கு வந்து பல வருஷம் கழிச்சு உங்களை அடிக்கிறோன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் லைட்டாக ஆட்டம் கண்டுருச்சேப்பா அப்படின்ற மாதிரி தோத்துருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து வெறியோட தான் வருவாங்க. வாங்கடையோட பிச்சோட ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா விராட் கோலிலேருந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால வந்து ஓப்பனிங் பேர் வந்து சால்ட்டும் விராட் கோலியும் வந்து பவர் பிளேயில் வந்து ரன் அடிச்சு தம்சம் பண்ணுவாங்க. எனக்கு ரஜத் பட்டிதாரோட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகவே இருக்கு. அவர் நல்லா பண்ணுறாரு. இருந்தாலும் இந்த மேட்ச் தான் அவரை ட்ராப் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகளுமே இருக்கு. பெத்தலை எப்போ எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவரை இன்னைக்கு கொண்டு வந்தாலும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார், அப்புறமேட்டு நம்ம கேப்டன், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எண்டில் வந்து நம்ம டிம் டேவிட் இங்கே இருந்தானேப்பா போனேன் அப்படின்ற மாதிரி அவருமே நல்லாவே க்ரூசியல் ரன் தேத்துறாரு. லியாம் லிவிங்ஸ்டனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதில் பேட்டிங்கை பொறுத்தவரை எந்த குறையுமே இல்லை. ஜித்தேஷ் சர்மாவும் வேறு பார்த்தீங்கன்னா நான் வந்து கீப்பிங் மட்டும் பண்ண மாட்டேன்டா, நான் அடிச்சு விக்கெட் கீப்பிங் மட்டும் நான் அடிச்சு காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவருமே நல்ல ரன்களை தேத்துறாரு. அதனால பேட்டிங்கை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்படியே பவுலிங் வந்தோம் அப்படின்னா
டெத்துலையும் பவர் பிளேலையும் நாங்கள் இருக்கோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹேசல்வுட்டும் சரி புவனேஸ்வர் குமாரும் 2 பேருமே நல்லாவே போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் குணால் பாண்டியா இந்த பிச்சில் கிழிச்சு விட்ருவாங்க, அப்புறமேட்டு சலாமை கொண்டு வந்தாலும் கிழிச்சு விடுவாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். அதனால வந்து சுயாஸ் சர்மா அண்ட் சலாம் இவங்களுக்கு யாரையாச்சும் ஒரு ஆளை வந்து டிராப் பண்ணிட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் நவன் துசாரா மலிங்கா மாதிரி போடுற தம்பியை வந்து இந்த பிச்சுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏதாச்சும் ஒரு ஃபாரின் பிளேயரை வந்து உட்கார வச்சுட்டு டேரெக்டாக வந்து நவன் துசாராக்கு போனாங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்கும்போது அவங்களுக்கு கூடுதல் பலமாகவே இருக்கும். மேபி அதை கன்சிடர் பண்ணி அவரை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி 2 டீமுக்கும் பார்த்தீங்கன்னா பலமாக தான் இருக்குது. நான் டெய்லி சொல்லுவேன் இந்த டீம் எனக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, இந்த டீம் வந்து கண்டிப்பாக தோற்றுரும், அதாவது 60-70 அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு 60-40 கொடுத்துட்ருப்பேன், இல்லை 70 இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருப்பேன். இன்றைக்கி என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50-50 தான் கொடுக்க முடியும். டஃப்பாக இருக்குது. எனக்கு இன்னொன்று தோணுது, அதாவது ஒன் சைடு மேட்சாக போகுமோ, ஒன்று மும்பை சைடு சறுக்குன்னு போயிடும், இல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம இந்த சைடு போயிடும், அதாவது ஆர்சிபி சைடு போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. நான் 2 டீமில் ஏதாச்சும் ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 1-handed எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அதாவது பவர் பிளேயில் அவங்க விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாப்பில் அதே மாதிரி பவர் பிளேயில் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் கேம் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும். யார் டாஸை ஜெயிச்சாலும் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே சொல்கிற வார்த்தை ஐ எம் பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிச்சில் வந்து சேஸ் பண்ணுறது சூப்பராகவே இருக்கும், இவங்களுக்கு வந்து பலமாகவே இருக்கும். இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் மும்பையை பொறுத்தளவு எல்லாரும் ஃபிட்டாக இருப்பாங்க, எல்லாரும் வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இவங்க வந்து அஸ்வினி குமாருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பூம்ரா கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ஆர்சிபியை பொறுத்தளவு அங்கே ஸ்பின் எடுக்காது அப்படின்றதுனால நவன் துசாரா வந்து உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயிங் 11 எப்படி இருக்கும், உங்களோட பிளேயிங் 11 என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்களோ, இன்னைக்கு ஒரு சப்போஸ் மும்பை ஜெயிச்சிச்சு அப்படின்னா மும்பையோட டிஷர்ட் வந்து நான் உங்களுக்கு கிவ் அவே பண்ண போகிறேன். அதே மாதிரி ஆர்சிபியோட டிஷர்ட்டுமே இருக்குது. ஆர்சிபி பற்றி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யார் கமெண்ட்டுக்கு வந்து அதிக லைக் வருது, மும்பையை பற்றி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யார் கமெண்ட்டுக்கு வந்து அதிக லைக்ஸ் வருதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் வந்து பரிசாக வழங்கப்படும். இன்னைக்கு யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட்டு வீடியோவில் சந்திப்போம்.